திரு முத்துகிருஷ்ணன், உங்களோட கருத்துக்களோட நிறைவு செய்யற முத்துகிருஷ்ணன். நிச்சயமாக அங்கே 70,000 பேர் அங்கே தங்களுடைய உடைமைகளை, வீடுகளை எல்லாம் இழந்து ஒரு முகாமில், ஒரு சொந்த நாட்டில் அகதிகளாக அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரே மாநிலத்துக்குள் 7 to 8 செக் போஸ்ட். அந்த செக் போஸ்ட்களை பார்த்தீர்கள் என்றால் அது சர்வதேச எல்லைகளுக்கு நிகரான செக் போஸ்ட்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க எங்கேயும் வெளியே போக முடியல, வர முடியல. கல்வி உள்ளிட்டு, சுகாதாரம் உள்ளிட்டு பயங்கர ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த முதலமைச்சர் பதவியேற்றதிலிருந்து குக்கிகளுக்கு எதிரான வன்முறை பேச்சுக்களை தொடர்ந்து உதித்த வண்ணம் இருக்கிறார். இந்த தீர்ப்பு வெளிவந்தது முதலே குக்கிகளுடைய வீடுகளின் மீதெல்லாம் குறி போடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அங்கே ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட வன்முறை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை முடிவுக்கு கொண்டு வருவது ஒற்றை கட்சியால் முடியாது. ஆனால் இந்த சிவில் சமூகத்தின், இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளின் அனைவரின் பங்களிப்பில் தான் தீர்வு இருக்கிறது. முதலில் இந்த பிரச்சனையை குறித்த ஒரு விவாதத்தை நாடாளுமன்றத்தில் நடத்த பாஜக அனுமதிக்க வேண்டும். ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் டயலாகின் மூலம் மட்டுமே நாம் தீர்வை எட்ட முடியும். நாங்களே எல்லாவற்றையும் செய்து விடுவோம் என்று 400 உடைகளை மாற்றுகிற ஒரு மாறுவேஷ போட்டியில் கலந்து விவாதத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம்.